வணக்கம். அக்டோபர் மாதம் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம எல்லாரும் இதை பற்றி யோஜனை பண்ணாமல் ஐ திங்க் வி ஹாவ் டு கலெக்டிவ்லி திங்க் அபவுட் கேன்சர் as something that we can win over all around the year. பெண்கள் அதிகமாக 90%, ஏன்னா ஆண்களுக்கும் breast கேன்சர் வரும், அது ஒரு நியூஸ். பட் பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய இந்த பிரெஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு அவேர்னஸும் அதற்குண்டான சிகிச்சை முறைகளும் அவங்க வீட்டில் பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பொது நலத்தோட பாடுபடுற வெவ்வேறு குரூப்ஸுக்கும் எஸ்பெஷலி மிஸ்டர் ஆனந்த் குமார், பிகாஸ் when he came and met me, he was so passionate about the cause, and I'm also very passionate about the cause because I mean, if we don't do it, who is going to do it? போன வாரம் கோயம்புத்தூர் மெடிக்கல் சென்டர் KMCH அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய பிரெஸ்ட் கேர் சென்டரை இனாக்ரேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அப்போது அந்த ஊர்லேயும் இதே தான் சொன்னேன். ஸோ ஆல் தி ரொட்டேரியன்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஆல்சோ ஹேவ் கம் டுகெதர் டு ஹெல்ப் and spread the message, and Chennai should turn pink because I think pink is a beautiful color, and we should all embrace pink, not just for its beauty but also for the awareness that it would create. Don't wonder why I'm not in pink today. I'm in pink of health and in pink at heart. இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிற, ஏன்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாக இருக்கீங்க, பட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி சும்மா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் கேன் டேக் த மெசேஜ் பேக். உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள், ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியமாக இது போய் சேரணும். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய சிஸ்டர்ஸ், சித்தி, பெரியப்பா, ஹூஎவர், அவங்களுக்கு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட போய் பேச முடியும். வயதில் சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய சின்ன பெண்கள் அவங்கள விட மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்ல முடியும். பிகாஸ் 40 years அண்ட் அபவ் எல்லாருமே பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். சுயமாக நீங்களும் வீட்டில் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்ரி 1 year நீங்கள் மேமோகிராம் செக் எல்லாம் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டாக்டர்ஸை கேட்டிங்கனாலும், இப்போ medical services have become so good that pain-free mammograms எல்லாம் வந்திருக்கு. அண்ட் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீயாக இதை பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த சர்வீசஸை நம்மளும் அவைல் பண்ணிக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பெண்மணிகள் யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியாதோ, ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர்னு ஒன்று இருக்குங்கிறதே பல பெண்மணிகளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியவே தெரியாது. அப்படின்னா என்ன, அந்த பிரெஸ்ட்டுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவங்க பயந்து ஓடிடுவாங்க. ஸோ let us not shy away from this. இங்கே இருக்கக்கூடிய 10 பெண்களாக இருந்தாலும் சரி, 20 ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்கள் வீட்டில் போய் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசி, அவங்களுடைய பிறந்த நாளுக்கோ வெட்டிங் ஆனிவர்சரிக்கோ அவங்களுக்கு நகை புடவை வாங்கி தரத்துக்கு பதிலாக ஒரு ஹெல்த் செக்அப் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா, யூ கேன் ஈவன் கிஃப்ட் இட் டு தெம். பண்ணலாம் இல்லையா? எல்லாருமே பண்ண முடியும். நான் அதுதான் என் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு நான் அதுதான் பண்ணியிருக்கேன். என்னுடைய அம்மா, பெரியம்மா எல்லாருக்கும் அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டேனா நம்ம புடவை நகை வாங்கி தரத்துக்கு பதிலாக ஒரு மேமோகிராம் செக்அப். பிகாஸ் பெண்கள் எப்போவுமே அவங்களுடைய ஹெல்த்தை தான் கடைசியாக போடுவாங்க. எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு வேணுங்கிறத முன்னிலைப்படுத்திட்டு அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு ஹெல்த் கேரோ, அவங்களுக்கு வேணுங்கிற எதையுமே தட் இஸ் த நேச்சர் ஆஃப் விமன். அதை வேற நம்ம சொல்லி நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வளர்த்து வச்சுருக்கோம். அந்த சாக்ரிஃபைஸ் எதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு, ஹெல்த் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அ உமன்ஸ் ஹெல்த் இஸ் த ஃபேமிலிஸ் ஹெல்த். இது நீங்கள் எல்லாருமே நல்லா உணர்வீங்கன்னு தெரியும். அந்த பிரச்சனை கேன்சர் வந்ததுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறது ஒரு பக்கம், பட் அது வராமல் இல்லை, அதோடைய வெரி வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் அதை தடுக்க முடியும், அதை ட்ரீட் பண்ண முடியும். அப்படி கேன்சரை சர்வைவ் பண்ண எத்தனையோ சாதனை பெண்மணிகள் நம்ம கண்ட்ரிலேயே, நம்ம நாட்டிலேயே, தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சே பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம முன்னோடியாக கண்டிப்பாக வச்சுக்க முடியும். அவங்க எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம், if I had done the mammogram, if I had done the test.
ஸோ தட் இஸ் கீ. நம்ம தமிழ்ல பேசினாலும் ஆங்கிலத்துல பேசினாலும் சொல்ற விஷயம் அதுதான். உங்களை சுத்தி நீங்க 30 வயசுக்கு உட்பட்டவங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேமோகிராம் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிக்கணும். அக்டோபர் மாசத்துல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அந்த சர்வீசஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாவே தராங்க. ஸோ யூ கேன் அவைல் இட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே 30 வயசு தாண்டினவங்க அப்படின்னா நீங்களும் அந்த டெஸ்ட்க்கு உட்படணும். ஐ திங்க் ஆக்சுவலி இட்ஸ் 40, நாட் ஈவன் 30. ஸோ 40 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த டெஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. பட் அதர்ஸ் ஹேவ் டு டூ இட் எவ்ரி ஒன்ஸ் இன் 1 year ஐ திங்க். சின்ன சின்ன பசங்க இந்த ஆடிட்டோரியம்ல இருந்தீங்கன்னா ஐ கேன் see couple of young people, old people. இது யாருக்கு வேணாலும் வரும், பணக்காரங்க ஏழை யாருக்கு வேணாலும் வரும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் வில் நம்மளுக்கு வராது, அடுத்தவங்களுக்கு தான் வரும்னு நினைப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்துடும். ஸோ கேன்சர் இஸ் ஒன் சச். நம்மளுடைய சிரிப்புக்கும் நம்மளுடைய துக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய ஹெல்த் தான். ஸோ டுடே on this auspicious day, because Navaratri oda 5th day la irukom, on this auspicious day I pledge myself to continue to stay pink. So நீங்க எல்லாரும் please turn pink. உங்களை சுத்தி இருக்கிற பெண்மணிகளுக்கு இதை சொல்லுங்க, எஸ்பெஷலி ஆண்கள், ஏன்னா இங்க அதிகமா ஆண்கள் தான் இருக்கீங்க. I hope I have reached across to you, because நீங்க போய் இதை பத்தி பேசலன்னா இன்னைக்கு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததோட பலனே இல்லை. அதனால please talk about this and let all of us stay healthy and happy. Thank you Anand Kumar for inviting me, and my best wishes for your wonderful efforts. I will stay with you always. Thank you. So Annamalia, you spoke so beautifully. நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ திருப்பியும் நான் பேசி I don't want, of course, இந்த கேன்சர் பற்றி every second I think to everybody we have to carry this message. நான் என்னைக்கு எனக்கு மிஸ்டர் ஆனந்தகுமார் எனக்கு இந்த சென்னை டர்ன் பிங்க் விஷயத்தில் தொடர்பாக இருக்காரோ அன்னையிலேருந்து ஒரு நாளில் ஒருத்தர்கிட்டையாவது இந்த கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். And as she said, as Annamalia said, yes, to our watchman, to our maid servant lender, I am doing that. And actually என்னோட வாட்ச்மேன் பொண்ணோட பர்த்டே இருந்தது போன வாரம். நான் வந்து ஒரு கிஃப்டாக காசாக கொடுக்காம அவர் வைஃப் இறந்து போயிருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் பிரிங்கிங் அப் அ டாட்டர் விதவுட் கெட்டிங் மேரிட். அவருக்கு நான் கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ண வச்சேன் இந்த அப்போலோ கொட்டூர்புரத்தில். I really felt very nice about it, and they found out that he had got tuberculosis. So I felt so nice, for taking him to the hospital, and I'm doing that treatment for them. In the cancer ங்கிறது such a dreadful, worse than any disasters ன்னு சொல்லுவேன் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருந்தால் கூட. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி எல்லாருமே வந்து இந்த செக்அப்ஸ், ரூட்டீன் செக்அப்ஸ், விமன், மென், எவ்ரிபடி. என்னோட டீனேஜ் 2 குழந்தைங்க, மை டாட்டர்ஸ் ஆர் தேர். elder daughter is doing her medicine, second one is doing her +2. அவங்க 2 பேருக்குமே நான் அழகாக எல்லாம் சொல்லி கொடுத்தேன். செல்ஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து ட்ரை டு கேரி திஸ், ஸ்பீக் டு யோர் ஸ்கூல் கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இப்போத்துலேருந்தே நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்க டாக்டர் ஆகிட்டு தான் இதை பற்றி பேசணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிபடி ஷுட் நோ அபவுட் கேன்சர். இஸ் such a dreadful one, and it's curable in the initial stage. Prevention is better than cure ங்கிற ஒரு message. First of all, I tell my children to bring the confidence in those who are having cancer, because அந்த வாடணும் அப்படிங்கிற ஒரு இது முதல்ல அவங்களுக்கு இருக்கணும். அது முதல்லயே அவங்க சொன்ன மாதிரி ஐயோ இந்த டெஸ்ட் பண்ணியிருந்தா, இந்த ஒரு 1 இயருக்கு முன்னால் பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல் ஆஃப் அஸ் should be very careful, men, women அப்படிங்கிறத வந்து நான் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களும் they are carrying on. And my daughter came to me 3 days ago and said, Mummy, I spoke to an Aya in my college and I told about this. I spoke for 40 minutes about her. 4-5 ஆயாஸ் கூட நான் பேசிட்டு இருந்தேன் பிடி டைம்லன்னு சொல்லிட்டு she said, I felt so nice. So நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் பசங்கள்கிட்டையும்லேருந்து ஃப்ரம் 6லேருந்து 60 வரைக்கும் carry this message. And Mr. Anand Kumar, I will stay with you all for always for this awareness kondu varadhukku. Thank you very much for giving me this opportunity. I feel so nice to talk about this thing to all of you, and
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ்.